ஒரு மணி செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தீபாவளிக்கு காலை 6 முதல் 7 மணி, மாலை 7 முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அனுமதித்த 2 மணி நேரத்தை அறிவித்தது தமிழக அரசு. வடகிழக்கு பருவமழை 2 நாட்களுக்கு சற்று குறைந்திருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழையின் போது உயிரிழப்பு மற்றும் பொருள் இழப்பை தடுக்க அரசு நடவடிக்கை. அணைகளில் நீர்திறப்பு குறித்து உடனடி தகவல் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் RB உதயகுமார் உறுதி. மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. நீர்திறப்பு அதிகரிப்பால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் தீவிரம். விக்கிரவாண்டி, நாங்குநேரி உள்ளிட்ட இடைத்தேர்தல் வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. கீழடி அகழாய்வில் கண்டறியப்பட்ட பொருட்கள் வருகிற 29 அல்லது 30ஆம் தேதி காட்சிப்படுத்தப்படுகின்றன. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் பாண்டியராஜன் தகவல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக முதலமைச்சர் பொய் பரப்புரை என மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தகவலை சுட்டிக்காட்டி அறிக்கை. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் விலங்குகளுக்கு மட்டுமே, மனிதர்களுக்கு அல்ல. வெள்ளியங்கிரி மலையில் தீபம் ஏற்ற அனுமதி கோரும் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக பதவியேற்றார் சௌரவ் கங்குலி. மும்பையில் நடைபெற்ற BCCI கூட்டத்தில் பங்கேற்றார். கீழடியில் அண்மையில் முடிந்த அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் கண்காட்சிக்கு வர இருக்கின்றன. கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் கண்காட்சி திறப்பு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கீழடியில் நடந்து முடிந்துள்ள அகழாய்வில் தொன்மையான ஆபரணங்கள், மண்பாண்ட பொருட்கள், தமிழை எழுத்து பொறித்த பானை ஓடு, சுடுமண் காதணி உள்ளிட்ட சுமார் 13,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் மதுரை உலக தமிழ்ச்சங்க கட்டட வளாகத்தில் காட்சிப்படுத்துவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கண்காட்சி வரும் 29 அல்லது 30ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாகவும் அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாகவும் தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவர அடிப்படையில் தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என முதலமைச்சர் பொய் பரப்புரை மேற்கொண்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் இவ்வாறு கூறியுள்ளார். 2017ஆம் ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் 1613 கொலைகள் நடைபெற்று இந்தியாவில் அதிக கொலைகள் நிகழ்ந்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 6வது இடத்தில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயம் 2017ஆம் ஆண்டில் தமிழகத்தில் 1466 கொலைகள் நடைபெற்றதாக முரண்பட்ட தகவலை சட்டப்பேரவையில் அதிமுக அரசு தெரிவித்திருப்பதாகவும் ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் தவறான விவரங்களை கொடுத்ததற்காக முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதிக கொலைகள் நடைபெற்ற மாநகரங்கள் பட்டியலில் சென்னை 4வது இடத்தில் இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், இனியாவது தமிழக காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்துக்கு கூடுதல் உரம் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்திற்கு உடனடியாக தேவைப்படும் 1.40 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா உரத்தை விரைந்து வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். பருவமழை பெய்து வரும் நிலையில் விவசாயிகளின் நலனுக்காக கூடுதல் உரம் தேவை என முதலமைச்சரின் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடாவை அதிமுக எம்பிக்கள் நவநீத கிருஷ்ணன், வைத்திலிங்கம் ஆகியோர் சந்தித்து பேசினர். அதன்பின் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று தமிழக விவசாயிகளுக்கு உதவும் வகையில்
கூடுதல் யூரியா உரம் ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா உறுதியளித்துள்ளார். மத்திய அமைச்சர் அவர்கள் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து துறைமுகங்களின் மூலமாகவும் யூரியா தமிழகத்திற்கு கிடைப்பதற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதேபோன்று தமிழக முதல்வர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தேவையான யூரியா சரியான நேரத்தில் வழங்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்றார்கள். மேட்டூர் அணை இந்த ஆண்டில் 3வது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையின் காரணமாகவும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சுமார் 16,000 கன அடியில் இருந்து 25,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கான நீர்வரத்து அதிகமாக இருக்கும் நிலையில் அணையில் இருந்து திறக்கக்கூடிய தண்ணீரின் அளவு குறைவாக இருப்பதால் மேட்டூர் அணை 2 மாதத்தில் 3வது முறையாக 120 அடியை எட்டியது. எனவே அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 22,500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 16 கண் மதகு வழியாக 4,500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 350 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக கடந்த மாதம் 7ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி மேட்டூர் அணை நிரம்பியது. இனிவரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்த வானிலை ஆய்வு மையம் அந்த மாவட்ட நிர்வாகங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்திருந்தது. ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையை பெய்தது. தற்போது தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு மத்திய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்திருக்கிறது. இது இன்று மேலும் தீவிரமடைந்து வடக்கு வடமேற்கு திசையில் ஆந்திராவை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்கத்தில் பருவமழை தீவிரமடைந்து நீலகிரி, கோவை, தேனி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் 6% கூடுதல் மழை பொழிவு இருந்ததாக தெரியவந்துள்ளது. வழக்கமாக 11.9 சென்டிமீட்டர் மழை பொழியும் நிலையில் இவ்வாண்டு 12.6 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதே காலகட்டத்தில் சென்னையில் வழக்கத்தை விட 14% அதிக மழை பெய்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழையின் போது உயிரிழப்போ பொருள் இழப்போ ஏற்படாமல் தடுக்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுத்து வருவதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் RV உதயகுமார் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை காலங்களிலே அந்த ஆற்று நீரை வெளியேற்றுகிற போது, ஏன்னா மழை வரலன்னு சொல்லி இவங்க எல்லாம் சாதாரணமாக இருந்துடக்கூடாது. இந்த ஆற்று நீரை வெளியேற்றுகிற போது கரையோரம் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த எச்சரிக்கை உடனே சொல்வதோடு மட்டும் இல்லாமல் முன்னதாகவே அந்த நீர் ஆற்றில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் இருக்கக்கூடிய நீரின் அளவினுடைய விவரத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல நம்முடைய மாவட்ட அளவிலே பயிற்சி வழங்கப்பட்டு 1000 காவலர்களை கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை அவர்கள் தயார் நிலையிலே இருக்கிறார்கள். அவை இந்த 2 மாத காலத்திற்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்கள் நியாய விலைக்கடையில் போதுமான அளவு இருக்க வேண்டும் என்கிற உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். நாங்குநேரி, விக்கிரவாண்டி உள்ளிட்ட இடைத்தேர்தல் மற்றும் மகாராஷ்டிரா, ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ளன. மகாராஷ்டிரா, ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. பெரிய அசம்பாவித சம்பவங்கள் ஏதுமின்றி நடந்து முடிந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில் 61.13%, ஹரியானா தேர்தலில் 65.75% வாக்குகள் பதிவாயின. இதனையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் தமிழகத்தில் விக்கிரவாண்டி, நாங்குநேரி, புதுச்சேரியின் காமராஜ் நகர் உள்ளிட்ட நாடு முழுவதும் 51 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு எந்திரங்களும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து தேர்தல்களிலும் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற உள்ளது. இதற்காக வாக்கு எண்ணும் மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளன. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் 61.13% வாக்குகள் பதிவானதாக
அதிகாரப்பூர்வ தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இது கடந்த 2014ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை விட 2.07% குறைவு என தெரியவந்துள்ளது. 288 தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் உள்ள 96,661 வாக்கு மையங்களில் 61.13% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக கோலாப்பூரில் உள்ள கர்வீர் தொகுதியில் 83.93% வாக்குகளும், தெற்கு மும்பையில் உள்ள கோல்பா பகுதியில் 40.13% என குறைவான வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 நாட்களுக்கு சற்று குறைந்திருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையை நோக்கி நகர்ந்துள்ளதாகவும், அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் எனவும், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு மழை சற்று குறைவாகவே இருக்கும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். அடுத்த ஒரு 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. தற்போதைய நிலவரப்படி வடகிழக்கு பருவமழையானது அடுத்த ஒரு 2 தினங்களுக்கு கடந்த 2 தினங்களை பொறுத்தவரையில் குறைவாக காணப்படும். தீபாவளி பண்டிகை மிகவும் நெருங்கிவிட்ட நிலையில் எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனை இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் சென்னை தீநகர் ரங்கநாதன் தெரு சிறு வியாபாரிகள். தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. பல கோடி மக்கள் கொண்டாட இருக்கும் மாபெரும் பண்டிகைக்கு நாடே தயாராகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உற்சாகத்தை சிறுகடை வியாபாரிகளின் முகங்களில் பார்க்க முடியவில்லை. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பிரபலமான பல கடைகள் திறக்கப்பட்டாலும் பெரும்பாலானோரின் சாய்ஸ் டி நகர் தான். இந்நிலையில் இம்முறை டி நகரில் வழக்கமான தீபாவளி கூட்டம் இல்லை என்கிறார்கள் இங்குள்ள சிறு வியாபாரிகள். இதற்கு அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் ஷாப்பிங் தளங்களை மக்கள் நாடுவதுதான் காரணம் என்கிறார்கள் இவர்கள். ஜனங்களை காசு இருந்தால் அதை மட்டும் தேடி வந்து அதை வாங்க போகுது. அதுங்களுக்கு விலைவாசி உயர்வும் இதில் மெயினாக இருக்குது. ஏன்னா இப்போ அத்தியாவசியமான பொருள்லாம் அன்னைக்கு வாங்க பால், பிஸ்கட் இதெல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு. அந்த விலைவாசி ஏறினதுனால அதில் உங்களுக்கு மிச்சம் பண்ண முடியாத அளவுக்கு, அந்த ரொட்டேஷன் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ குறிப்பாக நானே 2 பேரை விலைக்கு வச்சுருந்தேன். சிறப்பு தள்ளுபடி, புதிய ஆஃபர்கள் என விலையை ஏற்றி இறக்கி மக்களை கவர்ந்திழுக்கும் பெருநிறுவனங்களால் தாங்கள் பெரும் பாதிப்பை சந்திப்பதாக வியாபாரிகள் ஆதங்கம் தெரிவிக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் பொருளாதார மந்த நிலையால் மக்களிடம் பணப்புழக்கம் குறைந்ததே விற்பனை சரிவுக்கு காரணம் என மற்றொரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ஆன்லைனில் எப்போ உள்ளே போகுது இந்த வந்தாங்களோ அதுலேருந்து எல்லாமே இந்த சிறு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் அவுட்டு. இப்போ எல்லாம் இந்த பணக்காரன் கையில் தான் வியாபாரமே இருக்குது. எங்களை பட்ட ஏழைப்பட்டவங்களாம் அந்தளவுக்கு இல்லை, வியாபாரம் இல்லை. மக்களின் வருகை குறைந்தாலும் நம்பிக்கையை குறைத்துக் கொள்ளாத சிறுகடை வியாபாரிகள் விற்பனை நிச்சயம் சூடுபிடிக்கும் என எதிர்பார்ப்பில் உள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் அமே. ஒவ்வொரு தீபாவளிக்கும் குழந்தைகளை மகிழ்விக்கும் புதுவித பட்டாசு ரகங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இந்த தீபாவளிக்கும் புதுவிதமான பட்டாசுகள் வந்துள்ளன. அவற்றை விளக்குகிறார் நமது செய்தியாளர் கணேஷ்குமார்.
தீபாவளி பண்டிகைக்கு பட்டுப்புடவை வாங்குவது பல பெண்களின் தேர்வாக இருக்கிறது. பண்டிகைக்கு அழகு சேர்க்கும் பட்டுப்புடவைகளின் விற்பனை காஞ்சிபுரத்தில் சூடுபிடித்துள்ளது. பட்டுப்புடவைகளில் இந்த ஆண்டு அறிமுகமாகியுள்ள ரகங்களை இப்போது பார்க்கலாம். பட்டுக்கு பெயர் பெற்ற நகரமாம் காஞ்சிபுரத்தில் பெண்களின் விருப்பத்திற்கு ஏற்ப விதவிதமான சேலைகளை நெய்துள்ள நெசவாளிகள் அவற்றை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். தூய பட்டு சேலைகள் குறைந்தபட்சம் 7,500 ரூபாய் முதல் விற்பனைக்கு வந்துள்ளன. இதில் சிம்பிளாக ஜரிகை ரொம்ப ஜரிகை அதிகமாக இல்லாமல் கம்மியாக ஜரிகை போட்டு அதில் ட்ரெடிஷ்னலாக யானை மயில் அந்த மாதிரி டிசைன்லாம் இதில் ரெடி பண்ணியிருக்கோம். கலர் இந்த மாதிரி எல்லோ கலர் இப்போ தீபாவளிக்காக நல்லா புதுசாக போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் இது ரேஞ்சு 7,500 வருது. இதில் ஜரிகை 20 கிராமு, மொத்த வெயிட் சாரி வெயிட் 550 கிராம் வரும். அதில் ஜரிகை 20 கிராம் வரும். இதிலே ஒரு 15 ரூபா ரேட்டுன்னா பார்டர் கெட்டி பார்டராக போட்டு இதில் 15 ரூபா ரேட் வரும். அதில் கெட்டி பார்டரில் நமக்கு 150 கிராம் ஜரிகை வரும். தீபாவளிக்காக இதான் ஸ்பெஷல். இப்போ கூட்டுறவுச் சங்க கடைகளில் மட்டுமின்றி தனியார் கடைகளிலும் புதுவித நுட்பமான டிசைன்களில் பட்டுப்புடவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. செமி கான்ட்ராஸ்டில் இருவேறு வண்ணங்களில் ஜொலிக்கும் பட்டுப்புடவை 1/2 கிலோ வெள்ளி வேலைப்பாடுகளுடன் கோர்வை ரகத்தில் நெய்யப்பட்டுள்ளது. பற்றி தீபாவளி ஸ்பெஷலாக பெரிய சேலை, முகூர்த்த சேலை இந்த சேலை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது தை மாதத்துக்காக முன்னாடியே தீபாவளிக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது ரேட்டு 60,000 வரும். இது பார்டரில் யானை மயில் மரம் எல்லாமே ட்ரெடிஷ்னல் டைப் எல்லாமே போட்டு வச்சுக்கிறோம். உடலில் திலகம் மாதிரி போட்டு அதுக்குள்ளே மல்லிப்பூ மாதிரி போட்டு ரெடி பண்ணி ரொம்ப பண்ணிக்கிறோம். இது ரேட்டு 60,000 மேலே வரும். இப்போ இதிலே வேணால் 40,000 கூட குறைச்சிக்கலாம். பார்டர் சைஸ் குறைச்சி நம்ம ரெடி பண்ணி உடலையும் கொஞ்சம் ஜரி குறைச்சி ஒரு 40,000 வர மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். பாரம்பரிய மயில், யானை, புட்டா, மாங்காய் டிசைன்களுக்கும் இந்த பண்டிகை நேரத்தில் வரவேற்பு இருப்பதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக காஞ்சிபுரத்திலிருந்து செய்தியாளர்கள் பிரசன்ன வெங்கடேசன் மற்றும் கிஷோர். திண்டுக்கல் மாவட்டம் சந்துக்கடை பகுதியில் உள்ள ஒரு கடையில் பழைய 10 பைசா நாணயத்திற்கு டி-ஷர்ட் வழங்கப்படுவதால் கூட்டம் அலைமோதுகிறது. சந்துக்கடை பகுதியில் அமீன் என்பவர் கூகுள் என்ற பெயரில் ஜவுளிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் பழமையான நாணயங்களை நினைவுபடுத்தும் வகையில் 10 பைசா நாணயம் கொண்டுவரும் முதல் 200 பேருக்கு டி-ஷர்ட் வழங்கப்படும் என அமீன் விளம்பரம் செய்திருந்தார். இதையடுத்து டி-ஷர்ட் வாங்குவதற்கு 500க்கும் மேற்பட்டோர் கடை முன்பு திரண்டனர். இதில் முதல் 200 பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்டு டி-ஷர்ட் வழங்கப்பட்டது. இப்போ தீபாவளிக்காக நாங்கள் ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோம். பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தணுங்கிற ஒரே காரணம் தான், வேறு எந்த காரணமும் இல்லை. அவங்க இப்போ க்ரௌடு இப்போ அதிகமாக தான் இருக்குது. இங்கே ஒரு 10 பைசா பழைய 10 பைசா எடுத்துகிட்டு ரொம்ப இதாக இருக்காங்க. க்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே தான் நிற்பாங்க. ஆனால் அந்த 200 பேருக்கு நம்ம கொடுக்கணுங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெளியில் வச்சுருக்கோம். சேலத்தில் பெய்த மழையால் தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கி நின்ற தண்ணீரில் இளைஞர்கள் சிலர் பரிசல் சவாரி செய்தனர். சேலத்தில் நேற்று முன்தினம் இரவு பரவலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக சேலம் மாநகர எல்லைக்குட்பட்ட தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. சீலநாயக்கன்பட்டி புறவழிச்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனை கண்ட இளைஞர்கள் சிலர் சம்பந்தப்பட்ட துறையின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக தேங்கி நின்ற தண்ணீரில் பரிசல் சவாரி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைச்சர் சரோஜாவை வரவேற்று பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சரோஜா தலைமையில் நடைபெறவுள்ளது. அதற்காக அமைச்சரை வரவேற்று சாலையின் இருபுறமும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. பேனர் விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் இளம்பெண் சுபஸ்ரீ உயிரிழந்ததை அடுத்து பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர் வைக்க நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் நாகர்கோயிலில் அமைச்சரை வரவேற்று அதிமுக சார்பில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. தேனி ஆண்டிப்பட்டி பகுதியில் செண்டுமல்லி பூக்களின் விளைச்சல் அதிகரிப்பால் விலை குறைந்ததால் போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணியப்பிள்ளைப்பட்டி, கொத்தப்பட்டி, கதிர் நரசிங்காபுரம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 300 ஏக்கர் பரப்பில் செண்டுமல்லி பூக்கள் பயிரிடப்பட்டுள்ளன. ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டிற்கு கொண்டு வந்து விற்கப்படும் இந்த பூக்கள் 200 முதல் 350 கிலோ மட்டும் வந்த நிலையில் தற்போது 700 முதல் 1000 கிலோ வரை விற்பதால் கிலோ வெறும் 5 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பூக்களுக்கு சரியான விலை கிடைக்காததால் வேறு வழியின்றி அவற்றை தெருவில் கொட்டிச் செல்கின்றனர்.
தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பழங்குடியின மக்களுடன் இணைந்து நடனமாடியது வரவேற்பை பெற்றுள்ளது. பழங்குடியின மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தெலங்கானா ஆளுநர் மாளிகையில் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பழங்குடியின மக்களுக்கு செய்யப்பட வேண்டிய நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடு, பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பழங்குடியின மக்களுடன் கலந்துரையாடிய தமிழிசை சவுந்தரராஜன் கோயா இன மக்களின் பாரம்பரிய இசைக்கு ஏற்ப நடனமாடி மகிழ்ந்தார். ஒடிஷாவின் பெத்தம்பூர் பகுதியில் மணமக்கள் தங்கள் திருமண நாளில் ரத்த தான முகாம் நடத்தியுள்ளனர். தங்களின் திருமணத்தில் புதுமை செய்ய விரும்பிய அவர்கள் திருமணத்துக்கு வந்த உறவினர்கள் மத்தியில் ரத்த தான முகாமை நடத்தியுள்ளனர். பின்னர் தாங்களும் மணக்கோலத்தில் ரத்த தானம் செய்தனர். மத ரீதியாக மாணவர்களை ஒருங்கிணைக்க கூடாது என வெளியான சுற்றறிக்கை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனுப்பப்படவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனுப்பப்படும் சுற்றறிக்கைகள் முதலமைச்சரின் ஒப்புதல் இன்றி அனுப்பப்படாது எனவும் தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரையிலும் பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக இந்த கடிதங்கள் அனுப்பப்படவில்லை. பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக எந்த கடிதங்கள் அனுப்பினாலும் முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் அனுப்ப முடியாது. ஆகிய பள்ளிக்கல்வித்துறையிலே அனுப்பப்படுகிற கடிதங்கள் தான் பள்ளிக்கல்வித்துறையினுடைய மாணவர்களை, அதே நேரத்தில் அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள், முதன்மை கல்வி அலுவலருக்கு அது பொருந்துமே தவிர மற்றது பொருந்தாது. தொடர் மழையால் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் உள்ள முக்கடல் அணை முழு கொள்ளளவை எட்டியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் குமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி மற்றும் சிற்றார் உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் நாகர்கோவில் மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கடல் அணை முழு கொள்ளளவான 25 அடியை எட்டியது. அணைக்கு தொடர்ந்து நீர் வந்து கொண்டிருப்பதால் வினாடிக்கு 7.42 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. அணை நிரம்பியதால் அடுத்த ஆண்டு நாகர்கோவில் மாநகராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என அதிகாரிகள் தெரிவித்தனர். அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.